உங்களை சுற்றுப்புறம் இருக்கக்கூடியவங்க கூட கூட பார்த்து நீங்க யாராருக்கு உதவி செய்தீங்களோ அவங்களாலேயே உங்களுக்கு சில ஏமாற்றங்கள். ஆரம்பத்தில் சனி பகவான் அமைந்திருந்தாலும் மார்ச் இடைப்பட்ட நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் சூரியனும் வந்து சேர்ந்துருவாங்க. அதே போல உங்களுக்கு திருமணம் ஆனவங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா குடும்ப ரீதியாக பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நெருக்கடி. நீங்க 4ஆம் இடம் என்பது நிலம், வீடு, வாகனம், பூமி சம்பந்தப்பட்ட வாய்ப்பு உள்ளவங்க. அப்போ உங்களுக்கு வந்து எப்படா நமக்கு இந்த கஷ்டமெல்லாம் தீரும், முதல்ல நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்ப நம்மளை புரிஞ்சுக்குவாங்க, எப்ப நம்மளை வந்து அதாவது வந்து இந்த கருத்தை குலதெய்வத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து குலதெய்வ வழிபாடுங்கிறது உங்களுக்கு அதிகமா தேவை. எல்லோருக்கும் எல்லாம் வளமும் செல்வமும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி உங்கள் அபிமானமான ஜோதிடர் KM ரவிக்குமாரின் அன்பு வணக்கங்கள். கன்னிராசி பற்றி நாம் காண்க இருக்கின்றோம். காலச்சக்கரத்தின் 6ஆம் வீடு கன்னிராசி ஆகும். 12 ராசிகளிலே 6ஆம் ராசி தான் கன்னிராசி. கன்னிராசிக்கு என்று ஒரு தனி சிறப்பம்சம் உள்ளது. கன்னிராசியினுடைய அதிபதி புதன் பகவான். புதன் பகவான் ஆட்சி உச்ச நிலை அடையும் இடம். 9 கிரகங்கள்லேயே கன்னி ராசியில மட்டும்தான் ஒரு கிரகம் புதன் பகவான் அதுவும் ஆட்சி உச்சம் அடைகிறார். 2 ஒரே கிரகம் அடையும். சித்திரையும் அஸ்தம் உத்திரம் 3 நட்சத்திரத்தையும் அதிபதியாக கொண்டவர் தான் கன்னிராசி. உத்திர நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானையும், சித்திர நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானையும், அஸ்த நட்சத்திரத்துக்கூடிய சந்திர பகவானையும் இந்த 3 கிரகங்களுடைய ஆளுமையில கன்னிராசி தனது கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. கன்னிராசியில பிறந்தவர்கள் ஆகிய நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு வசீகரம் உள்ளவங்க. உங்களுடைய பேச்சுக்களால நீங்க பேசுற வார்த்தைகளாலேயே மற்றவங்களை வசியப்படுத்திடுவீங்க. எப்பயுமே உங்களை சுத்தி ஒரு 10 பேர் இருப்பாங்க. உங்க வார்த்தைக்கு மதிப்பளிக்கிறதுக்குன்னு 10 பேர் கண்டிப்பா இருப்பாங்க. கன்னிராசி பொறுத்தளவுக்கும் புதன் அதிபதியாக இருக்கிறதுனால உதவி செய்யற மனப்பக்குவம் உள்ளவங்க. ஒருத்தருக்கு உதவி செய்யணும், கஷ்டம்னு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப் மைண்ட் உங்ககிட்ட நிறைய இருக்கு. அதே போல பார்க்கும்போது உங்களுக்கு பார்க்கும்போது நீங்க ஒரு காரியத்தை ஒரு முறை வந்து நீங்க வந்து அவசரப்பட்டு டக்கு டக்குன்னு முடிவு எடுத்துருவீங்க. ஏன்னா அந்த கன்னிராசி பொறுத்தளவுக்குமே எதிர்வரதை பத்தி கொஞ்சம் யோசிக்காம சரி போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு டக்குன்னு சடான முடிவெடுக்கக்கூடிய சக்தி உள்ளவர்கள். சரி, இப்போ அப்படியேப்பட்ட உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தினுடைய பலன் எப்படி இருக்கிறதுன்றதான் இந்த காணொலியில் நம்ம பார்க்கிறோம். இப்போ உங்களுக்கு வந்து பார்க்கும்போது கன்னிராசிக்கு 6ஆம் இடத்துல 5 கிரகங்கள் தொடக்கம் மார்ச் மாதத்தினுடைய தொடக்கத்துல வந்து 5 கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. யாருன்னு பார்த்தா சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான், இந்த 5 கிரகங்களுடைய சேர்க்கை வந்து 6ஆம் இடத்துல இருக்கு. சமீப காலம் வரைக்கும் பார்க்கும்போது சில குடும்ப ரீதியாக சில நெருக்கடிகளை நீங்க சந்திச்சிட்டீங்க. காரணம் 2 குடையாதிபதியும் 9 குடையாதிபதியும் சுக்கரனா வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கார். உங்களுக்கு பார்க்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா குடும்ப ரீதியாக நிறைய கஷ்டங்கள், மனக்குழப்பங்கள், உங்களுடைய ஃபேமிலி ப்ராப்ளம், உங்களை சுற்றுப்புறம் இருக்கக்கூடியவங்க கூட கூட பார்த்து நீங்க யாராருக்கு உதவி செய்தீங்களோ அவங்களாலேயே உங்களுக்கு சில ஏமாற்றங்கள், இப்படிப்பட்ட கஷ்ட காலகட்டமெல்லாம் உங்களுடைய ஃபேமிலி வகையில் நீங்க நிறைய சந்திச்சுட்டு வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு வந்து இது வரைக்கும் பார்க்கும்போது ஒரு வீடு கட்ட முடியல, நம்மளால ஒரு நிலம் வாங்க முடியல, ஒரு வீட்டு மனையை அமைக்க முடியல அப்படின்ற எதிர்பார்த்துட்டு இருக்கிற அனைத்துவருக்குமே ஒரு நல்ல வாய்ப்பு நீங்க அமைக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு இருக்குது. அதாவது வியாபார ரீதியாக பூமி சம்பந்தப்பட்ட வியாபார ரீதியாக பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இந்த 10ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவானால 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா பூமியால எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரிங்க. பூமின்னு பார்த்துட்டீங்கன்னா அவங்க பூர்வீக பூமி, விவசாய பூமியோ இல்லை பூர்வீகத்திலேயோ இல்லை வாங்கிய லேண்ட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த மாதிரி எது இருந்தாலுமே உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கு. சமீப காலகட்டத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா 7க்கு அதிபதி குரு பகவான் 10ஆம் இடத்துல அமைந்தாலும் கூட இவங்களுக்கு திருமணம் குரு சார்ந்த குரு பலனாக இருந்தாலும் கூட திருமணம் என்பது உங்களுக்கு கொஞ்சம் தடை.
திருமணத்திற்காக இல்லை திருமணம் பண்ணவங்க, ஏன்னா 7ஆம் ஸ்தானாதிபதி உங்களுக்கு 11ஆம் இடத்துல நீச்சம் பெறுகிறாரு. இன்னைக்கு அவர் 10ஆம் இடத்துல அவரு அமைஞ்சிருக்கார். இன்னைக்கு 10ஆம் இடத்துல அமைந்திருந்தாலும் உங்களுடைய ஒரு ராசி பொறுத்தளவுக்கு இன்று மார்ச் மாதத்துல இந்த மார்ச் மாதம் இடைப்பட்ட தேதியில உங்களுக்கு சுக்கிர பகவான் மீன ராசிக்கு வராரு. அது உங்களுக்கு ஒரு பலம், அதாவது உச்சம் அடைகிறார். உச்சம் அடையும் போது உங்களுக்கு வந்து என்னன்னா திருமணத்திற்காக பொண்ணு பார்க்கணும், திருமணம் பார்க்கணும் அப்படின்ற பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு திருமண லைஃப்ன்றது செட் ஆகும். ஆனால் கொஞ்சம் செலெக்ஷன் பண்றதுல கவனம் வேணும். தெளிவான முறையில் தான் நீங்க செலெக்ஷன் பண்ணிக்கணும் உங்க வாழ்க்கை துணைவியை. நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, டக்குன்னு ஒருத்தரை நம்பி போய் ஒரு கூட்டு பிசினஸ் பண்றது, ஒருத்தருக்காக நம்ம கடன் வாங்கி முதல்ல கொடுக்கறது, அதாவது அவங்களுக்கு நம்ம இப்போ ஏதோ ஒரு உதவி பண்றங்கிற சாக்குல நாமளே நம்ம என்ன செய்யறோம்னு தெரியாம நம்ம போய் சிக்கிக்கிறது, இதையெல்லாம் நீங்க கொஞ்சம் அவசரப்படாம, ஏன்னா இந்த கன்னிராசிக்கு ஒரு படபடப்பு அதிகமா இருக்கும். டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துருவீங்க. அந்த முடிவு எடுக்கிறதுல மட்டும் நீங்க உங்களுக்கு பொறுமை என்பது மிகப்பெரிய முக்கியமா நீங்க எதிர்பார்க்கணும். நிலம், வாகனம், பூமியில நீங்க கவனம் செலுத்தலாம். அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்கு. ஒரு தொழில் நிறுவனம் நீங்க எது செய்யறதுனால உங்க கூட சக ஊழியர்கள் உங்களுக்காக, அதாவது நீங்க ஒர்க் பண்ற இடத்துல அவங்களுக்கு நல்ல யோகம், ஆனால் உங்களுக்கு நல்ல பேர் கண்டிப்பா கிடைச்சிருக்காது. அதனால உங்களுக்கு அந்த இடத்துல வேலை செய்யற இன்ட்ரெஸ்ட் கூட உங்களுக்கு சில பேர்த்துக்கெல்லாம் போயிருக்கும். கடந்த காலம் என்பது தொழில் செய்யக்கூடியமான ஒரு இன்ட்ரெஸ்ட், நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம எவ்வளவும் உண்மையா பாடுபட்டோம், ஆனா சரியான நமக்கு ஒரு மதிப்பு கிடைக்கல, ஒரு மரியாதை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் என்பது உங்க உள் மனசுல பெரும்பாலான பேருக்கு இந்த கன்னிராசி உள்ளவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஆனா உங்களை பொறுத்தளவுக்கு இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலகட்டங்கள் மாறக்கூடிய ஒரு நேரம் என்பது உங்களுக்கு வந்துருச்சு. நீங்க முக்கியமா பார்க்கும்போது புதன் பகவான் அப்படின்றது பார்க்கறதுனால நீங்க பெரும்பாலும் உங்களுக்கு 5ஆம் இடம், கன்னிக்கு 5ஆம் இடம் சனி பகவானா இருக்காரு. சனி பகவான் பார்த்துட்டாவே குலதெய்வ வழிபாடை நீங்க அதிகமா எடுத்துக்கங்க. உங்க குலதெய்வத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ நீங்க போலாம்னு நினைப்பீங்க. இந்த கன்னிராசிக்கார பொறுத்தளவுக்கு சீக்கிரம் குலதெய்வத்துக்கிட்ட போக முடியாது. குலதெய்வத்துக்கு போயிட்டு வரும்போது ஏதாவது ஒரு தடங்கள் வர மாதிரி தெரியலாம். சில பேருக்கு குலதெய்வமே என்னன்னு தெரியாத போயிடலாம். குலதெய்வத்தை ஒரு நவநம்பிக்கையில இது நம்ம குலதெய்வமா இருக்குமா, இல்ல அது நம்ம குலதெய்வமா இருக்குமா அப்படி நினைச்சு வணங்க வேலை. 5ஆம் இடத்துல சனி பகவானா இருக்கிறதுனால அந்த கன்ஃபியூஷன் வரும். ஆனால் உங்களுக்கு எதை நீங்க குலதெய்வமா முடிவு பண்றீங்களோ குலதெய்வத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து குலதெய்வ வழிபாடுங்கிறது உங்களுக்கு அதிகமா தேவை. உங்க குலதெய்வ வழிபாடு நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஃபாலோ பண்றீங்களோ உங்களுடைய குடும்ப பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, திருமண பிரச்சனை, குழந்தை பாக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பொருளாதார ரீதியா வரக்கூடிய ஒரு ஏமாற்றம் பிரச்சனைகள், இல்ல நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய உத்தியோகத்துல நீங்க அதிகாரிகளாக இருந்தாலும் இல்ல ஒரு எப்படியாப்பட்ட ஒரு சூழல் இருந்தாலும் சரி, உங்களுக்கு அது கரெக்டான முறையில அது அமைஞ்சு வரும். அதாவது இப்ப பொறுத்தளவு கடந்த காலம் நிறைய அவதிப்பட்ட ராசிகள் பார்த்தோம்னா கன்னிராசியும் ஒன்று. அந்த அவதிகளில் இருந்து மாறக்கூடிய ஒரு காலகட்டம் என்பது ஒரு சிறிது காலத்துக்குள்ள உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த மார்ச் மாத பலன் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்குது. வெற்றி வாய்ப்போடு நீங்க வரக்கூடிய யோகம் இருக்கு. முயற்சி சிறப்பா செய்யுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை, எந்த ஒரு காரியம் தொடங்குறதுக்கு முன்னாடியும் உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்க பார்த்துட்டு அதற்கப்புறம் உங்க முடிவெடுங்க. வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேக டவுட் இருந்தால் கீழே இருக்கிற மொபைல் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுடைய சந்தேக டவுட் எதுவாக இருந்தாலும் நீங்க கேட்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த வீடியோவை நீங்க பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.